வீட்டில் எல்லாரும் கேலி செய்கிறாங்க. கோச்சுனாங்கன்னா கோச் கோச் அப்படின்றங்க. அதே மாதிரி ஏதாவது கேலி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. யாராவது நம்மளை குறை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கோ, அதில் உண்மை இல்லைன்னா சிரிச்சுக்கோ. அவ்வளோதான். உண்மையாக இருக்கா அதை ஏற்றுக்கோ. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படும், நம்மளை திருத்துறதுக்கு, நம்ம முன்னேறதுக்கு. நம்மளை யாராவது குறை சொல்கிறாங்க, தப்பு சொல்கிறாங்க, இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா அதே நேரத்தில் அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு பொய் இருக்குது, புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு சிரிப்பு அப்படி சிரிச்சுக்கோ அப்படின்னு நினச்சிக்கோ. அவ்வளோதான். ஏதாவது பேட் வேர்டில் திட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒய் பேட் வேர்ட்ஸ், ஒய் 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 ஒரு நாள் நான் ப்ரூவ் பண்ணுவேன். உங்க முன்னாடி நான் ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரா வந்து நிற்கும் போது, அன்னைக்கு நான் கலெக்டர் ஆகி வந்து நிற்கும் போது, அன்னைக்கு நீங்களாம் வந்து என்கிட்ட கஷ்டப்பட போறீங்க. இப்பவே உங்களுக்காக நான் வந்து என்ன செய்யறேன், பாவம் அப்போ நான் உங்களை வேணாம் மன்னிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேஷுவலா பேசி இடத்த காலி பண்ணுங்க. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், யாரும் ஒருத்தரும் நம்மளை வந்து நம்மளுடைய சொல்லுவாங்க இல்லையா, மற்றவர்கள் நம்ம இதயத்துல குடிக்கொண்டு, சில விரும்பாத நபர்கள் நம்ம இதயத்துல வந்து குடிக்கொள்றதுக்கு நாமளே அனுமதிக்க கூடாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து வேண்டும். அது துன்பத்தை நினைக்கவே இல்லைன்னா அது எப்படி நமக்கு துன்பத்தை தர முடியும்னு நான் கேட்கிறேன் இல்லையா. நிறைய நேரங்கள்ல சிலர் நம்மளை வந்து டார்கெட் பண்றதே நம்மளை நம்மளை எப்படியா சிந்திக்க வச்சு வருத்தப்படணும் தான். சிந்திக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா இல்லையா. ஓகே, வேற படிங்க, படிச்சா மட்டும்தான் வாழ்க்கை, வேற வழியே கிடையாது. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட் ஃபார் ஹார்ட் ஒர்க். கடின உழைப்புக்கு மாற்றம் எதுவுமே கிடையாது. படிப்பால மட்டும்தான் எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியும். நம்பிக்கையோட ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுடைய வெற்றி சத்தத்தை ஏற்படுத்தட்டும். உங்க உழைப்பு என்னைக்கும் சைலண்டா இருக்கு. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான தெரியுது. ஏதோ குழந்தைங்களை வச்சுட்டு ஃபேமிலி வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கா, இந்த பொண்ணு அங்கே நிற்கிறா இங்கே நிற்கிறான்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நாள் ரிசல்ட்ல பேப்பர்ல உங்க பேர் வரணும். அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணணும். நல்லா படிங்க. தேங்க்யூ. வாழ்க்கை ஒரு போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும்னு சொன்னாங்க இல்லையா. அதனால இந்த போட்டித் தேர்வு அப்படிங்கிறத வந்து 2-3 விதமா நீங்க அணுகணும். ஒண்ணு வந்து இது முடிவல்ல அப்படிங்கிற எண்ணம் மனசுல இருக்கணும். 2வது, கற்றல் என்பது மனப்பாடம் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு தெரிதலோட, ஒரு புரிதலோட, ஒரு சிந்தித்தலோட, வாழ்க்கையில பல உயர்வான எண்ணங்களை மனசுல விதைக்கிறதோட, பலருக்காக தோளோடு தோல் நின்று நல்லாண்மை என்பது ஒருவன் தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல் அப்படிங்கிறது போல, ஒரு நல்ல ஆண்மகனுடைய அடையாளம் தான் பிறந்த குடியை தன் தோளிலே தூக்கி சுமப்பது. அது போல ஒரு நல்ல படிப்பாளனுடைய ஒரு அடையாளம் அப்படிங்கிறது தான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை தன் படிப்பின் மூலமாக, தன் திறமையின் மூலமாக, தன்னுடைய அறிவின் மூலமாக இந்த உலகத்தை ஒரு ஜான் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனைக்கு பேரு தான் படிப்பு இல்லையா. அதனால இந்த மனப்பாட படிப்புக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன நெருடல்கள், சின்ன சின்ன எப்படி கன்சிடரேஷன், ஒரு பதிலீடு, ஃபீட்பேக், அதாவது ரிசல்ட்ஸ் அப்படி சொல்லலாம், அதெல்லாம் கிடைக்கலன்னா வருத்தப்படாது. உன் கடமை என்னவோ அதை செய். அவ்வளவுதான். நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். சமகாலத்துல என்னைய போலயே என் நண்பர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ நான் எனக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாமே நான் அவங்க கூட அவங்கள போலதானே நானும் இல்லையா. அதான் இது இயல்பா நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னா, என்னைக்குமே நம்ம டார்கெட் ஹையா இருந்தாலோ, இதோட லைஃப் முடியல, த வேர்ல்ட் இஸ் நாட் எனஃப் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலோ, இல்ல நான் சமுதாயத்துக்காக படிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலோ, இன்னும் நான் டிஎஸ்பி குரூப் 1 யூபிஎஸ்சி எல்லாம் படிக்க போறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலோ இல்லையா, இது பிளான் ஏ இன்னும் பிளான் பிசி என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருந்தாலோ, ஸோ இப்படி என்ன இருந்தாலும் இந்த தேர்வை எழுதுறவங்க ரொம்ப ரிலாக்ஸா எழுதுவாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் ஆகிறவங்க தான் இந்த தேர்வை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க. இது த வேர்ல்ட் இஸ் நாட் எனஃப். உலகம் இதோட நிறைவடைய போறதில்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஒரு வெற்றிக்கு பிறகு கட்டாயமாக வந்து வாழ்க்கை நல்லதா இருக்கும்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஒரு தோல்விக்கு பிறகு வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி எந்த விதமான சட்டமும் கிடையாது. ஸோ நம்ம நம்பிக்கைன்னு ஒன்று இருக்க வரைக்கும் நம்ம வாழ்க்கை என்னைக்குமே நிறைவாகாது, அதாவது வெறுமை அடையாது. சரியா? உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த கடவுளே உனக்கு தேவையில்லை. உனக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லைன்னா அந்த கடவுளே கூட இருந்தாலும் பலன் இல்லை. அதனால இப்ப நம்பிக்கையை போற்றக்கூடிய நேரம் இது. அதனால தன்னம்பிக்கையோட தேர்வை எல்லாரும் எதிர்நோக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ நீங்க வந்து ஒரு அரசு ஊழியர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பயணத்தை தொடங்கிருக்கீங்க. உயர்வான எண்ணங்களோட போயிட்டு இருக்கீங்க. இதுல எவ்வளவு தடைகள், குறுக்கீடுகள் வந்தாலும் சரி இல்லையா, யாரு குறுக்க நின்னாலும் சரி, அந்த தெய்வமே குறுக்க நின்னாலும் சரி, அந்த விதியே குறுக்க நின்னாலும் சரி இல்லையா, நம்மளுடைய முயற்சியை, உழைப்பை நம்பி இந்த காரியத்துல இறங்கியிருக்கோம். நிச்சயமா நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த மன உறுதியை தவிர இந்த வாழ்க்கையில நமக்கு வேற எதுவும் இல்லை. வினை திட்பம் ஒருவனது மனத்திட்பம் தான். அந்த மன உறுதியை மட்டும் மூலதனமா வச்சுட்டு உழைப்பை நம்பி நம்ம இறங்கியிருக்கோம். நிச்சயமா இதுல நம்ம எப்போதுமே கற்றுக்கொள்வோம், தெரிந்து கொள்வோம், வெற்றி கொள்வோம். அதுல மற்ற கருத்தே இல்லை. உழையும் உப்பக்கம் காண்பார், உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படிங்கிறார் வள்ளுவர். விதியை கூட புறமுதுகிட்டு ஓட விடுவார் யார் என்றால் காலம் தாழ்த்தாமல் இல்லையா. சரியான வகையில முயற்சி எடுக்கிறவர் வந்து நிச்சயமா அந்த விதியை கூட என்ன செய்வார், புறமுதுகிட்டு ஓட விடுவார். ஸோ அது கூட விதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதி கூட அப்ப யாரால் எழுதப்படுகிறது என்றால் ஒரு மனிதனால் எழுதப்படுகிறது அப்படிங்கிறது அதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதனால நீங்க அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறது என்று விதியை கூறுகிறதுங்கிறது அதுல பியூட்டிஃபுல்லான விஷயம். அதனால நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. யாரா இருந்தாலும் நமக்கு நிகராக நிற்க யாரும் இல்லை. அதான் அரியாசனம் உனக்கே, ஆனால் உனக்கு யாரும் நிகர் இல்லை. இந்த எண்ணம் மனசுல எப்போதுமே இருக்கு. சரியா? நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். இந்த இப்போ அப்படியே ரிலாக்ஸ் ஆருங்க, நல்லா தூங்கி எந்திரிங்க, காலைல எக்ஸாம் எழுத போங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே, வேற நீங்க படிக்கிற பிள்ளைங்க
நம்ம அதாவது எப்படி சொல்லுவா, செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலைங்கிறார் வள்ளுவர். பகைவரை காணும் போது பணிந்து சொல், அவரை நீ பணிந்துதான் நீ போகணும், பணிந்தே செல். அவருக்கான நேரம் வரும்போது அவர் நிலைமை தலைகீழ மாறும். அது வரைக்கும் நீ உன்னுடைய திறமையை நீ அதிகரிச்சுக்கிட்டே இரு. சரியா? யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல எதிர்த்துறாத. இது புலி பதுங்கிறது பாயத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால நம்ம ஒரு ஆட்டுக்கடா பின்வாங்கக்கூடிய தன்மை உடையது. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தாக்கற்கு பேரும் தகைத்துன்ற மாதிரி யாரையா சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வந்தா படிக்கிற நேரத்துல அந்த மாதிரி எதுவும் போட்டுடாத, அவசரப்படாத. நீ அவசரப்பட்டேன்னா கடைசி வரைக்கும் நீ அவங்களை ஜெயிக்கவே முடியாது. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்துரும். நீ தோத்த கணக்கு தான் அது. இன்னைக்கு சண்டையில நீ எடுத்து அடிச்சிடலாம், ஆனா வாழ்க்கையில் நீ தோத்துடுவ. அதை நல்லா பாத்துக்கோ. என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய ஓன் சாட்டிஸ்பேக்ஷன் தான். என்னைக்குமே நான் என் மனசுல என்ன நினைச்சிருக்கேனோ அதை செய்யணும்னு நினைச்சுதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுல 1% கூட என்னால செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகளை நான் மாணவர்களை உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ரோல் மாடல் நீங்க தான். ஏன்னா உங்களுடைய மனசாட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் உங்களை வழி நடத்தும். அதை நீங்க கேட்டு கரெக்டா நடந்தாலே இந்த வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதனால நமக்குன்னு ஒரு ரோல் மாடல் நம்ம வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு நாம தான் ரோல் மாடல். அதனால நம்ம மனசாட்சி சொல்றதை நம்ம கேட்டாலே போதும். நான் எப்போதும் என்னுடைய மனசாட்சி சொல்றதுல 1% தான் செய்யறேனே. ஸோ அதுக்கே எனக்கு இவ்வளவு உயர்வு இருக்கும்போது நிச்சயமா நீங்களும் அதே போல கடைபிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில உச்சத்தை தொடுவீங்க. வாழ்த்துக்கள். எல்லா தேச தலைவர்களிடமிருந்தும் பெருந்தலைவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை மனசுக்குள்ள கொண்டு போய் உங்க மனசாட்சிப்படி நீங்க செயல்படணுங்கிறது என்னுடைய ஆசை. நம்மளால முடியுமா அப்படின்னு நம்ம என்னைக்குமே யோசிக்க கூடாது. நம்ம எடுத்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமா நமக்கான பலன் நம்மளை தேடி வரும். கோபம் அதிகமா வருது அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது 2-3 விஷயங்கள். ஒண்ணு நாம நமக்கு அதிகமா கோபம் வருதுன்றப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நடந்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அதை குறைப்போம். அதே போல நாமளும் என்னன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத மாதிரி கூடுமான அளவுக்கு அடுத்தவங்களுக்கு புரிஞ்சு நடந்துப்போம். கூடுமான அளவுக்கு ஓரளவு ரீசனபிளா முடியும். இது ஒரு 2வது. 3வது ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப கோபமா வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அது ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய ஏதாவது கோயிலுக்கு போறது, இல்ல யோகா பண்றது, இதெல்லாம் எல்லாரும் சொல்றது. ஆனா நடைமுறையில யாரும் பண்றது இல்லை. இன்னொன்று அது சம்பந்தப்பட்ட அறநூல்கள் படிக்கிறது. கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறதா, ஈவன் இறைவனுக்கே இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. கோவப்பட்டாரு முனிவர், கோவப்பட்டாரு தவம் செஞ்சுட்டு இருக்க முனிவரே கோவப்படுறாருன்றாங்க இல்லையா? கோபம்ங்கிறது ஒரு இயல்பான கேரக்டர் தான். அதை நம்முடைய மனசால கட்டுப்படுத்தணும். நம்ம ஐம்புலன்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல்ன்றாங்க பாத்தீங்களா? எப்படி ஆமை உள்ள அடக்கிக்கிறதோ அதே மாதிரி நம்ம ஐம்புலன்களை அடக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் வாழ்வினுடைய வெற்றியே, வேற ஒண்ணும் இல்லை. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேட்டு நிலத்தை அடைந்தான் கைப்பிழையாதற்ற மாதிரிதான். நிச்சயமா சினத்தால நமக்கு நிச்சயமா எதுவுமே நன்மை இருக்க போறதே இல்லை, இல்லையா? ஒரு காரியத்தை சரியான வழிகளில் நீ அனலைஸ் பண்ணி செய்யலைன்னா, இதை எப்படி பாஸ் பண்ணணும் இந்த 3 மாசத்துல அப்படிங்கறத பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு சரியான முறையில நீ செய்யலைன்னா, பலர் நின்று உனக்கு பலர் துணையாக நின்று போற்றினும் உன் வெற்றிக்காக உதவி செய்தாலும் பொத்துப்படும் குற்றம் ஏற்படும். குற்றம் ஏற்படும்னா என்ன அர்த்தம்? தோல்விதான் முடியுமா? தோல்விதான் முடியுமா? ஒரு காரியத்தை அனலைஸ் பண்ணி பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணாம நீ பண்ணேன்னா, நானே கூட இருந்தாலும் ஆண்டவனே கூட இருந்தாலும் நீ ஜெயிக்க முடியாது. சரியான வழிமுறை என்னன்னு பார்க்கணும். நிறைய பேர் நான் போட்டு தேர்வுக்கு படிக்கிறவங்களை பார்த்துட்டேன். எப்படி தெரியுமா படிக்கிறாங்க? தான் விரும்பின பாடத்தை படிக்கிறாங்க. விரும்பின பாடத்தை படிக்க கூடாது ராஜா. சரியான பாடம் என்னன்னு தேர்ந்தெடுத்து படி. உன்னுடைய பலவீனம் என்னன்னு படி. பாஸ் பண்றதுக்கு என்னன்னு அதை நீ படிக்கணும். மனம் போல படிக்க கூடாது. மனம் போல படிச்சேன்னா அதே ரிசல்ட் தான் வரும். ஏற்கனவே பண்ற மாதிரியே பண்ணேன்னா அதே ரிசல்ட் தான் வரும். அதே ரிசல்ட் தான் வரும். நாம வெற்றி பெறதுக்கு என்ன பாடம் படிக்கணும்? சரியானது. இந்த வாழ்க்கையில நிறைய பேர் விரும்பின வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க. சரியான வாழ்க்கையை வாழணும்னு யாரும் நினைக்கல. அதனாலதான் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படுங்கிறார் வள்ளுவர். சரியான வழிகளில் செய்யப்படாத முயற்சியானது பலர் துணையாக நின்றாலும் இறுதியில் அது ஏமாற்றத்தையே துன்பத்தையே தரும். யாரு உறுதியா இருந்தாலும் பரவாயில்ல. அழகா அவர் சொல்றாரு பாருங்க. சிலர் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா சரியான வழிகள்ல சோம்பல் இருப்பான். அவனை சொல்றார் வள்ளுவர், படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பையன் எய்தல் அரிது அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகத்தை அளக்கக்கூடிய அந்த ஆண்டவனே உன் கூட இருந்தாலும் நீ சோம்பலில் இருந்தால், ஒரு மடியுடையவன் ஒரு சோம்பல் உடையவன், இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆண்டவனே கூட இருந்தாலும் ஒரு சோம்பல் உடையவன் எடுக்கக்கூடிய முயற்சியானது, அவன் சரியா முயற்சி எடுக்காம படிச்சானா அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காதுன்றார். அதாவது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அந்த ஆண்டவனே உன் கூட இருந்தாலும் நீ முயற்சி இல்லாம இருந்தா, நீ நம்பிக்கை இல்லாம இருந்தா உனக்கு எந்த ரிசல்ட் வராது, நீ தோல்விதான் மிஞ்சும். ஆனா அதே நேரத்துல நீ துணிச்சலோட வினை திற்பம் ஒருவனது மனத்திற்பம்னு நீ உறுதியா இருந்தேன்னா அந்த ஆண்டவனே உன் கூட இல்லாட்டாலும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி நீ நிச்சயமா ஜெயிச்சு நிப்ப. உன்னை யாராலையும் தவிர்க்க முடியாது. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தா அந்த ஆண்டவனே தேவையில்லை. ஆனா உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆண்டவனே கூட இருந்தாலும் உன்னால எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான்பயன் எய்தல் அரிதுங்கிறார் வள்ளுவர். அந்த ஆண்டவனே கூட இருந்தாலும் சோம்பலுடையவர் வாழ்க்கையில முன்னேற மாட்டார் அப்படிங்கிறார். சோம்பலை தூக்கி எறிகின்றார். அந்த சோம்பலை தூக்கி எறியதும் ஒரு வகையான வழிமுறை. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் என்றால் துன்பத்தை தான் தரும். சரியான வழிகளில் செய்யப்படாத முயற்சி. பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவழிச்சாதாங்க பாஸ் பண்ண முடியும். அதான உண்மை. அதை நீங்க பாத்துக்கோங்க. இதுல நம்மளாம் கோச்சிங் சென்டரோட ரோல் என்ன அப்படின்னா, நீங்க எந்த லெவலில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க தரத்தை நம்ம ஸ்டபிள் பண்ணி கொடுக்குறோம். ஒரு கோச்சிங் சென்டர்ங்கிறது என்னன்னா ஒரு கம்பெனி.
ஒரு 4 பேர் கூட சேர்ந்து படிக்கும்போது நமக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் கிடைக்கும். ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து ஒரு சப்ஜெக்ட் நமக்கு தெரியலன்னா யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா படிப்போம். இந்த மாதிரி வேலை தான் கோச்சிங் சென்டரால பண்ண முடியும். அதாவது பாஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. படிக்கிற எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்களா சார்னு தெரியாது. பட் நம்ம பாஸ் பண்றதுக்கான இது நம்ம கையில தான் இருக்கு. உண்மைதானே? மோட்டிவேஷன் பண்ற எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்களா சார்னா, மோட்டிவேஷன் பண்ற எல்லாரும் வேலைக்கு போறாங்களா தெரியாதுங்க. ஆனா வேலைக்கு போனவங்க யாரும் மோட்டிவேட் ஆகாம போலியே. அப்ப மோட்டிவேஷன் எல்லாருக்கும் அவசியமா தானே இருக்கு. எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினைச்சா நீ நினைச்சா முடியும்ல. அப்படி உனக்கு கிடைக்கலாம், அதுக்கு உன்னுடைய முயற்சியின்மை தான காரணம். அதுக்கு தேவையான வாய்ப்பு வழிகாட்டுதல் யாராவது கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். இதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். அது நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் டெஸ்ட் போட்டி தேர்வு படிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நேரம் செலவழிக்க மாட்டேன், நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பொருள், அதாவது நீ நல்லா பாருங்க, ஒரு மன்னன் வந்து ஒரு நாட்டுல போரிட்டு போறான்னா அவன் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணணும். நம்மகிட்ட சண்டை போடுற அளவுக்கு போதுமான பொருள் இருக்கா, சண்டை போடுறதுக்கு நம்ம வெப்பன் இருக்கா, சண்டை போடுற அளவுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு காலம், நம்ம டைமையும் பார்க்கணும்ல, எந்த நேரம் அவர் அட்டாக் பண்ணணும், நம்ம போன நேரம் மழை காலமா வெயில் காலமா பனி காலமான்னு பார்க்கணும் இல்லையா, எந்த அளவுக்கு காலம் செலவழிக்க முடியும் நம்ம பார்க்கணும். நம்ம இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். அதே போல வினை எப்படி வந்து நம்ம அட்டாக் பண்ண போறோம்னு தெரியணும். இடம் எந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ண போறோம்னு தெரியும். இது எல்லாம் இந்த 5, ஏன்னா ஒரு சில இடங்கள்ல அட்டாக் பண்ணும்போது ஈஸியா இருக்கும், ஒரு சில இடங்கள்ல அட்டாக் பண்ணா நம்ம தோத்து போயிடுவோம், பார்க்கணும் இல்லையா. சோ இந்த 5 அனலைஸ் பண்ணிட்டு இறங்கினா தான் ஜெயிப்போம். அதே மாதிரி தான் நீங்களுமே. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் எந்த புக்கு வாங்க மாட்டேன், ஆனா நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. போட்டித் தேர்வுக்கு படிச்சாதான் அவங்க வறுமை நிலையை காட்டுறாங்க. வேற எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க வறுமை நிலையை அவங்க காட்டுறது இல்ல. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் நம்ம காலேஜ் படிச்சிருக்கோம், டிகிரி படிச்சிருக்கோம், ஸ்கூல் படிச்சிருக்கோம், ஆனா அந்த படிச்ச சர்டிஃபிகேட்லாம் வீட்டுல சும்மா தான் இருக்கு. இப்போ இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது மூலமா தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஏற்றம் காணணும். நமக்கெல்லாம் இப்ப காலம் சாதகம் ஆயிடுச்சுங்க, போட்டித் தேர்வு வந்துருச்சு. இந்த நேரத்துல நம்ம ஸ்பீடா இருக்க வேண்டாமா? கட்டாயமா இருக்கணும். நம்ம எதை எய்ம் பண்ணமோ அந்த எய்ம் பண்ணது இப்ப கரெக்டா கிடைக்குது. அரிய செயல் கிடைப்பதற்கு அரிதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போதே செயல்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இப்ப நமக்கு கிடைச்சிருக்க அந்த வாய்ப்பு விட்டுறக்கூடாது. அந்த வாய்ப்பை நம்ம காக்கிக்கணும். எய்தற்கரிய எய்த கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல்கிறார் வள்ளுவர். கிடைப்பதற்கு அரிதான வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போதே செயல்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இப்போ படிச்சா 500 மணி நேரமோ 600 மணி நேரம் தான். மறுபடியும் ஒரு குரூப் 2 குரூப் 4 வந்ததுக்கு அப்புறம் நீ படிச்சேன்னா 5000 மணி நேரம். அடுத்த வாய்ப்புக்காக காத்திருந்து வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு இப்ப நம்புற மாதிரி அப்ப எந்த சப்போர்ட் நமக்கு கிடைக்காது. இப்பவே கிடைப்பதற்கு அரிதான வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை நீங்க பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே துற்றிக்கொள் சொல்லிட்டேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சுட்டு வாங்க. நிச்சயமா இது போல 5000 போஸ்டிங் மறுபடியும் போட மாட்டாங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே எந்த ஒரு நேரத்திலையுமே சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் என்னன்னா, நான் வந்து வாய்ப்பு வரட்டும், நான் என் திறமையை வளர்த்துட்டு ஜெயிச்சுக்கிறேன்றாங்க. ஆனா இந்த உலகம் உண்மையிலே யாருக்கான தெரியுமா? திறமையை வளர்த்து வச்சுக்கிட்டு வாய்ப்பு பயன்படுத்திக்குவோம், பரவாயில்ல. இப்பவும் உனக்கு கெட்டு போல. வாய்ப்பு வந்து கூட உன் திறமையை வளர்த்துக்கணும்னு நினைச்சா கூட எல்லாருமே வாய்ப்பு வந்து தான் திறமையை வளர்த்துக்கிறதால காம்படிஷன் இங்க ஒன்னா தான் இருக்கு. ஒண்ணு கெட்டு போல. இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணா கூட நீ ஜெயிச்சிடலாம். நம்பிக்கையோட சரியான வழிகளில் செய்யப்படக்கூடிய முயற்சியா இருந்தா உனக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஐயா, அனுபவம் முக்கியமா இல்ல திறமை முக்கியமா அப்படின்னு, ஸ்கில் ரொம்ப முக்கியமா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நமக்கு நல்ல ஸ்கில் இருந்தது அப்படின்னு சொன்னா அனுபவத்தால் 5 வருஷம் 10 வருஷம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தை 1 or 2 இயர்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். பட் ஆனாலும் அந்த திறமையை நம்ம எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நல்ல அனுபவமா இருக்கும், ஆனாலும் மீண்டும் அதே தவிர செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த அனுபவத்தை சரியா பயன்படுத்த மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கிடைச்ச அனுபவத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம். ஒரு 20 வருஷமா ஒரு தொழில் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு, அதனால அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லைன்னா அந்த அனுபவத்தால பலன் இல்லை. நிறைய பேர்ட்ட திறமை இருக்கும், ஆனா அந்த திறமையை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை சக்சஸ் பண்றோம். எனக்குலாம் டிஎன்பிசி படிக்கிற பசங்க நிறைய பேருக்கு திறமை உண்டு, எல்லாத்தையுமே நிறைய ஸ்கில் இருக்கு, 100% சொல்ல முடியும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திறமையை எப்படி நம்ம வந்து நம்ம நினைச்ச காரியத்தை அடையிறதுக்கு ஏற்ற மாதிரி மோட்டிவேட் பண்றது, அதை எப்படி ஸ்டிமுலேட் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருக்கும். அதனால ஒரு காரியத்துல ஜெயிக்கிறதுக்கு வந்து என்னை பொறுத்தளவையில அனுபவம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப விலை கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல ஒன்னொன்னையா பட்டு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ள இந்த லைஃப் இந்த வேர்ல்ட் இஸ் நாட் எனஃப், உலகம் நிறைவடைஞ்சது இதோடங்கிற மாதிரி எதுலையுமே நம்ம பட்டு வரணும்னா அதுக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு அடுத்த லெவலுக்கு அது போயிடுது இல்லையா. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, தொழிலை செஞ்சாலும் சரி, போட்டி பொறாம ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம திறமை வச்சிருக்கணும், அனுபவம் உள்ளவங்கள்ட்ட இருந்து தேவையானதை வாங்கிக்கணும். வள்ளுவர் அழகா ஒரு திருக்குறளை சொல்றாரு, புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தாருக்கு எளிமையும் இல்லை அப்படிங்கிறாரு. அனுபவம் அப்படிங்கிறத நம்ம பட்டு தெரிஞ்சுக்க முடியாது. பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாரு, செய்வினை செய்வான் செயல்முறை அவினை உள்ளறிவாளன் உள்ளம் கொள்ளல் அப்படிங்கிறார். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு அனுபவம் போதுமானதா இல்லையா, அந்த அனுபவத்தை யாருக்கெனவே வச்சிருப்பாங்க பாருங்க, அவங்கள்ட்ட எந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த வழியில நீ அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுடைய இயல்பாவே இருக்கக்கூடிய ஸ்கில்ல மெருகேற்றுறதுக்கு சரியான அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நல்லா கேட்கக்கூடிய திறன் இருந்தா போதும், அவ்வளவுதான். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அதே போலதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். மற்றவங்ககிட்ட இருந்து தகவல் அப்சர்வ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருந்தா போதும். நம்ம அனுபவம்னு தனியா வச்சிருக்கணும் நமக்கு அவசியமே கிடையாது, நிச்சயமா நமக்கு அவசியமே கிடையாது. இப்போ இந்த எக்ஸாம் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷம் அனுபவம் தேவையில்லை இதை பாஸ் ஆகிறதுக்கு. ஒரே அட்டம்ப்ட்ல நம்மளால என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண முடியும். அது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரிதான். கேட்கணும், புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும்னா பெரியவங்க எது சரின்னு சொல்றாங்களோ அதை வந்து போற்றி செய்யணும். அப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா 7 பிறவியிலையுமே அந்த அனுபவத்தால நாம கத்துக்கிட்ட அனுபவத்தால் நமக்கு பலன் இருக்கு, அதுக்காக காத்துட்டு இருக்க முடியாது. 7 பிறவியிலே நமக்கு நன்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால மற்றவங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை ஏற்கனவே செஞ்சவங்களுடைய உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த அனுபவம் கேட்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறதையும் கரெக்டாக சூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. இனிமே படிச்சா பாஸ் பண்ணிடலாமா? போன குரூப் 2ல நிறைய பேர் படிக்கவே இல்லாம பாஸ் பண்ணிட்டாங்க. அதான் இது கொடுமையே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2017-16 கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தவங்க இப்போ சும்மா எழுதிட்டு ரோண்டு போனான், அவனும் பாஸ் ஆயிட்டான். நிறைய பேர் வந்து மெயின்ஸ் கிளாஸ்ல உட்காந்துருக்கான், தலைவா சும்மா தான் போனேன் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்,
வெற்றி அப்படிங்கிறது எப்படி எதனால கிடைக்குதுன்னா ஒரு செல்ஃப் கான்பிடன்ட்ல தான் கிடைக்குது. ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம்னா இன்னொரு தடவை ஜெயிக்க முடியும் நம்ம நம்புறோம். ஒரு ஓவர்ல 4 6 அடிச்சிட்டோம்னா மறுபடியும் ஒரு ஓவர்ல நம்மளால 4 6 அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடும் எப்பவுமே. அதனாலதான் நிறைய ஜெயிச்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே ஒரு கான்பிடண்டா அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களுடைய அப்ரோச்னாலேயே அவங்களுக்கு மறுபடியும் சக்சஸ் கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்ப என்ன அர்த்தம், உறுதியா அவன் நம்புறான் நம்மளால பண்ண முடியும், ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு. அதனாலே நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. இந்த குரூப் 2 பிலிம்ஸ் ஓரளவு டீசெண்டா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நீங்களும் அந்த திங்கிங் மட்டும் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதான் முக்கியம். அவங்க இருந்து அதை நம்ம கலந்துக்கணும். அப்படியே ஒரு எப்படி சொல்றது, எப்படி நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியா நீங்களும் அதே மனநிலையை கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஹாப்பியா போய் அப்படி வச்சு பாக்கலாம். கொஸ்டின் பேப்பர் இப்படி பாக்குறான்னு வச்சுக்க, அதெல்லாம் கெத்து. அந்த 3 மணி நேரம் அதை உனக்கான நேரமா மாத்திர பாரு. அதுதான் அங்கதான் இருக்கு. அந்த 3 hours அப்படி வச்சு நீ என்ன திங்க் பண்ணியோ அப்படி போகணும். அது போற போக்கு நீ போகக்கூடாது. உன் போக்கு அதை நீ இழுத்துட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. அந்த 3 மணி நேரம் அந்த எக்ஸாம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்னங்கிறது நீ கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீ ஜெயிச்சிருவ. ஆனா ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேளுங்க. நல்ல மார்க் எடுத்த ஒரு 5000 பேர் மினிமம் உங்களுக்கு காம்படிஷன்ல கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி. சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு 5000 மாணவர்களாவது 60,000 பேர் மெயின் செலக்ட் ஆக போறாங்க. அதுல ஒரு 5000 மாணவர்களாவது சிறப்பாக படிக்கக்கூடியவங்க உங்களுடைய ஒரிஜினல் காம்படிட்டர். அவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல மூழ்கிட்டாங்க. ஏன்னா அது எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இனிஷியலா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஐயோ என்ன புக்கை தேடன்னு தெரியாது, புக்ல இருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கன்னு தெரியாது, எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணன்னு தெரியாது, எழுதுறதுக்கு கை வலிக்கும், எழுத முடியாது. நிறைய நேரங்கள்ல டிசப்பாயின்மெண்ட் நிறைய இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவன் வரணும் பாருங்க. இப்ப பூரா அந்த ஸ்டேஜ்ல இருக்கான். இப்ப குரூப் 2 குரூப் 4 அப்படின்ட்டு குரூப் 2 தான் தைரியமா முடிவு எடுத்தவங்க இப்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். என்னடா பண்றது, இந்த ஷெட்யூல பார்த்தாலே இப்ப பாதி ஓடி வந்துருவான் குரூப் 2 இருந்து குரூப் 4க்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கலையே, அது மாற்று கருத்தே இல்ல. அவங்களெல்லாம் நீ ஓவர்டேக் பண்ண ஒரே வழி இப்ப நீ உட்காந்து படிக்கிறதா. இந்த 15 நாளா சந்தோஷமா நீ படிச்ச பாரு. அதுல நீ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஓவர்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த 5000 காம்படிட்டர் நீ ஓவர்டேக் பண்ணி முன்னாடி ஜெயிச்சு வா. உனக்கு கிடைச்ச மிக அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுடாது. குரூப் 4 பொறுத்தளவுல ஈஸின்னு சொல்றதை விட குரூப் 4ல 60,000 பேர் கூப்பிட்டதால அது ஈஸி. இல்லைன்னா அது டஃபானது. இதுல 5000 பேர் நம்ம கூப்பிடுறதால வேகன்சி ஸ்பிளிட் பண்றதால இது அதே கொஸ்டினை கேட்டா இதே குரூப் 4 ரொம்ப டஃப் தான். இந்த விட ஜிஎஸ் வந்து கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். அதனால கட் ஆஃப் வந்து இப்ப இதே குரூப் 2 கொஸ்டினுக்கே பாருங்களேன். 5000 பேர்னா 160 மேல போட்டவங்க 5000 பேர் இருப்பாங்க. நிச்சயமா இருப்பாங்க. ஜிஎஸ் டஃப்க்கு 160 மேல போட்டவங்க 5000 பேர் இருப்பாங்க. இதே கொஸ்டின் அப்ப குரூப் 4 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து ஜிஎஸ் இவ்வளவு டஃப் இருக்காது. அப்போ ஒரு 170 பிளஸ் 175 180 பிளஸ் கூட தாராளமா வரலாம். தமிழ் எல்லாரும் 85 to 90 போட போறாங்க. மேக்ஸ் 20 போட போறாங்க. ஜிகே என்னாலும் 45 இருந்து 55 கொஸ்டின் போடுற மாதிரி தான் குரூப் 4 கொஸ்டின் இருக்கும். அதுல மாற்றமே இல்லை.